விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தெற்கு மாவட்ட சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தெற்கு மாவட்ட சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன்ராஜ் தலைமையில் ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்ட முஸ்லிம்களுக்கு வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கோரி கோஷங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் KKS சுரேஷ், மாவட்ட இணைச் செயலாளர் காளிதாஸ், மாவட்ட துணைச் செயலாளர் சுமன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் GPR விக்கி, மாவட்ட மகளிரணி பிரேமா, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் விஜய், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விஜயகுமார், மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் PFM பிரவீன், நகர செயலாளர்கள் முபாரக், செந்தில், இளையராஜா, நகர இளைஞரணி அமைப்பாளர் பிகிலறிவு, நகர இளைஞரணி பொருளாளர் ஹரி, கோலியனூர் ஒன்றிய செயலாளர்கள் கோபி, மைக்கேல், சிறுவந்தாடு, கிருஷ்ணராஜ், நகர தொண்டரணி ஹரி நாராயணன், நகர மாணவரணி குரு, நகர வர்த்தகர் அணி சுதாஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் S. கலைக்குமார். தலைவர் தளபதி அவர்கள் பொது சட்ட மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பவும் தர வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தினோம். அது எங்களுடைய மாவட்டத்தில் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அதனால் ஒன்றிய அரசு மீண்டும் இந்த வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இங்கே வந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய கழக தோழிகளுக்கும் மற்றும் சிறுபான்மையினருக்கும் மற்றும் எங்கள் கூட வந்திருக்க இஸ்லாமியர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில், அது மட்டும் இல்லாமல் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். என் பேர் குஷி மோகன்ராஜ், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றிக் கழகம்.